Friends, welcome to Vincy's World. Vincy's World இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே ட்ரெடிஷ்னலான சொரக்காய் எறா குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல கடுகு, சோம்பு, வெந்தயம் இதை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்க ஆனியன் சேர்த்துக்கணும். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். இப்போ அங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு கோலி குண்டு அளவுக்கு கரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை புளியில் போட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு மஞ்சள்தூள், 4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே 4 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 3 தக்காளியை கையாலேயே ஸ்குவீஸ் பண்ணி போட்டுக்கோங்க. சாப் பண்ணி போடுறதும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஸ்குவீஸ் பண்ணி போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த தக்காளி நல்லா வதங்கணும். ஒரு சமையல் நல்லா வரணும்னா நல்லா வதங்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா வதக்கணும். இப்போது ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இதில் போட்ட 2 வெங்காயம் 3 தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். சொரக்காயில் இருக்க தண்ணி போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். இது நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1 கிலோ ப்ரானை சேர்த்துக்கலாம். இதையே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போது இந்த எறா நல்லா வதங்கிடுச்சு. எறாவை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் போடணும். அதில் சென்டரில் இருக்க கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு தான் போடணும். இப்போது புளி கரைஞ்சி வச்சுருக்கோம்ல தண்ணி, அதை இதை ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த நேரத்தில் நீங்கள் உப்புலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது தேங்காய் வரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே இது கூட கொரியாண்டர் சேர்த்துட்டு இறக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வீடே நல்ல வாசனையாக இருக்குது. சைட்லேயே இன்னும் கொஞ்சம் எறா நான் ஃப்ரை பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ண ப்ரானும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு கொதி வந்துருச்சு. கொத்தமல்லி தூள் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். வீடியோ நல்ல வாசனையாக இருக்குது. கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.